விஜய் ஆண்டனியின் இசை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட விஜய் ரசிகர்கள் சம்பந்தமே இல்லாமல் தாவேகா என்று கத்தியதால் கடுப்பான பெண் ஒருவர் தாவேகாவினரை உரித்து உப்பு கண்டம் போடும் வீடியோ இணையதளத்தில் வைரல். டிவிகேல இருக்கவனுங்க மாதிரி ஒரு தற்கொலை நான் லைஃப்ல பார்த்தது இல்லை. ஓகே, லைக் மை என்டையர் லைஃப் ஐ ஹவ் நெவர் சீன் லைக் தட். I'll tell you why. I was in a விஜய் ஆண்டனி கான்சர்ட் பெங்களூர் நடந்தது. நான் அங்கே போயிருந்தேன். இதுக்கும் டிவிகேக்கும் என்னடா சம்மந்தம், என்னடா உங்களுக்கு பிரச்சனை? And I was there at the concert. Okay, சம்பந்தமே இல்லாம நடுவில் டிவிகே கத்திட்டு இருந்தாங்க. திருப்பி போறப்ப டிவிகே கத்திட்டு இருந்தாங்க. நான் ரொம்ப பொறுமையா, எனக்கு தெரியும் இவனுங்கள்ட்ட பேசலான்னு போனா அவங்க கத்துவானுங்க, பிரச்சனை பண்ணுவானுங்க, எதுக்கு இந்த சனியனை கிட்ட போய் வாய் கொடுப்போம்னு சொல்லிட்டு சும்மா இருந்தேன். ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ், ஷீ இஸ் a political woman. ஓகேவா, that woman is not even, அவளை நீங்க ஜென்ரலா ட்ரிகர் பண்ண முடியாது. she is not even political. she just went ஊத்திட்டு கத்த ஆரம்பிச்சுட்டா. because she was so annoyed. இந்த சில பேர் இந்த குடிகாரங்க கிட்ட நம்ம பக்கத்துல நிக்கும் போது அவங்க ஏதாவது பண்ணாங்க, 2 ஸ்டெப் இப்படி தள்ளி நிப்போம். ஒரு மாதிரி கூச்சப்பட்டு செகண்ட் ஹேண்ட் எம்பாரஸ்மெண்ட் இங்கிலீஷ்ல சொல்லுவோம்ல, அசிங்கப்பட்டு சீ பக்கத்துல நிக்கிறாங்க, அந்த மாதிரி இருக்கிற அவங்க பக்கத்துல நிக்கிறதுலாம் தயவு செஞ்சு எங்கேயாவது போய் பண்ணுங்க. immature fucks, disgusting. தாவேகா விஜயின் அரசியல் பயணம் தொடங்கியதிலிருந்து அவரது பெயரால் உருவான எதிர்பார்ப்புகளும், அதே நேரத்தில் தாவேகாவின் பெயரில் செயல்படும் ரசிகர் குழுக்களின் நடவடிக்கைகளும் சமூகத்தில் பெரிய விவாதங்களுக்கு வழிவகுத்து உள்ளன. உண்மையில் தாவேகா அமைப்பில் இருப்பவர்கள் பெரும்பாலும் அரசியலின் அடிப்படை நெறிமுறைகளும் அமைப்பின் இலக்கு நோக்கங்களையும் முழுமையாக புரிந்து செயல்படும் தொண்டர்கள் அல்ல. விஜயை ஒரு நடிகராக நேசித்து அவரை அரசியல் மேடையில் பார்க்கும் ஆவலால் அமைப்பில் இணைந்த ரசிகர்கள் மட்டுமே என்ற பொது கருத்து அதிகமாக எதிரொலிக்கிறது. இதன் காரணமாக இந்த குழுக்களின் நடத்தை பல நேரங்களில் கட்டுப்பாடற்ற ரசிகர் செயல்பாடுகளாக மாறி பொது நிகழ்ச்சிகள், இசை விழாக்கள், கூட்டங்கள் போன்ற இடங்களில் காரணமே இல்லாமல் தாவேகா என்ற கோஷங்களை எழுப்புவது மற்ற ரசிகர்களுக்கு இடையூறாகவும் சில நேரங்களில் தகராறுகளுக்கும் வழிவகுக்கிறது. மேலும் சமூக வலைதளங்களில் சில தாவேகா ஆதரவாளர்கள் தாக்கமான வார்த்தை பயன்கள், விமர்சகர்களை நோக்கிய கடும் பதிவு, உண்மையை விட ஆரவாரத்தையே முன்னிலைப்படுத்தும் அணுகுமுறை ஆகியவற்றால் கட்சியின் வளர்ச்சிக்கும் விஜயின் அரசியல் படிமத்துக்கும் சேதம் ஏற்படுகிறது என்று பலர் சுட்டிக்காட்டுகின்றனர். அரசியல் என்பது ஒழுங்கும் பொறுப்பும் புரிதலும் தேவைப்படும் துறையாகும். ஆனால் தாவேகாவின் பெயரில் செயல்படும் அதிகமானவர்கள் அரசியல் செயல்பாட்டாளர்கள் அல்ல. அவர்கள் விஜயின் ரசிகர் உணர்ச்சியில் கட்டுப்பாடின்றி செயல்படுவதால் தாவேகாவின் உண்மையான நோக்கங்களும் அரசியல் மதிப்புகளும் தெளிவாக வெளிப்படாமல் குழப்பமான படிமம் சமூகத்தில் உருவாகியுள்ளது. இதனால் விஜயின் அரசியல் பயணத்திற்கே தேவையற்ற சர்ச்சைகள் தோன்றும் நிலை உருவாகி தாவேகா தொண்டர்களாக தம்மை எடுத்துக்கொள்ளும் ரசிகர்களின் செயல்பாடே தற்போது அதிக விமர்சனத்தை சந்தித்து வருகிறது.